இன்னொரு புது பழக்கம் என்னென்னா, மவுத் ஃப்ரெஷ்னர், மவுத் வாஷ், சூயிங்கம் இங்கே தான் ரொம்ப பிரபலமாகி வருது. ஒரு பிரயோஜனம் கிடையாது எதுலேயும். வாயில் புண்ணு வந்து ஈரில் புண்ணு வந்துச்சுன்னா அதுக்கு மெடிக்கேட்டட் மவுத் வாஷ் இருக்குது. அது டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல். மெடிக்கேட்டட் மவுத் வாஷ் யூஸ்ஃபுல். சோஷியல் மவுத் வாஷ் நிறையா இருக்குது. சும்மா ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும், கொஞ்சம் யூ ஃபீல் க்ளீன், எல்லா ஜெர்ம்ஸும் போயிடும் அப்படின்னு பண்ணுவாங்க. அதனால் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சில மவுத் வாஷ் வந்து ஆன்டிசெப்டிக்கோடு இருக்கும். அது ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா நம்ம வாயில் நிறைய நேச்சுரலாகவே பாக்டீரியா கிருமிகள் இருக்கும். அது நம்மோட சேர்ந்து வாழும். அடிக்கடி ஆன்டிசெப்டிக் மவுத் வாஷ் யூஸ் பண்ணால் டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பாக்டீரியாவும் போயிடும், நல்ல பாக்டீரியாவும் செத்து போகும். ஸோ மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கவனமாக இருங்க. ஒன்ஸ் அ வைல் ஒரு சோஷியல் இதுக்கு பண்ணலாம், டேஸ்ட் நல்லா இருக்குன்னா பண்ணுங்கள். ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. மெடிக்கேட்டட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுன்னா பல் டாக்டரை பார்த்து அவங்க சொன்னால் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சுவிங்கம் சாப்பிட்ட பிறகு சுகர் ஃப்ரீ கம் அப்படின்றது, சுகர் இல்லாத ஒரு சுவிங்கம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் யூஸ் பண்ணால் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லுங்கிற ரிசர்ச் சொல்லுது. ஏன்னா நீங்கள் ஒரு 10-15 நிமிஷம் மென்னிங்கன்னா சுவிங்கம் நிறைய உமிழ்நீர் எச்சு நீர் இது வரும்போது வெளியே வரும்போது டைஜஷன் நல்லாயிருக்கும். நம்ம வாயிலேயே டைஜஷன் நல்லா ஆரம்பிச்சிடும். ஸோ ஜீரணம் சக்தி நல்லாயிருக்கும் அந்த சலைவா வரும்போது. ஒரு 10-15 நிமிஷம் மேலே வேண்டியதில்லை சுவிங்கம். ஆனால் அது வந்து சிலர் வந்து பெரிய ஹேபிட் மாதிரி நாள் ஃபுல்லாக சூ பண்ணிகிட்ருப்பாங்க, மென்னுக்கிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அது பல்லையும் தேய்ச்சிரும். சில இந்த தாடை எலும்பு, அது ஜாயிண்ட் ஒன்று இருக்குது, டிஎம் ஜாயிண்ட், அதில் பெயின் வந்து அதனால் வேறு ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் சுவிங்கமும் கொஞ்சமாக யூஸ் பண்ணுறது நல்லது. அதுவும் சுகர் ஃப்ரீ சுவிங்கம் யூஸ் பண்ணணும்.